இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை பரிசுத்தமாக்கப்பட்ட புனித சபாஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் துருக்கி தேசத்துல பிறந்த ஒரு புனிதராகவும் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவராகவும் அறியப்படுகிறார். பெற்றோர்கள் இவரை தன்னுடைய தாய் மாமனுடைய பொறுப்புல ஒப்படைத்து சென்ற பிறகு தாய் மாமனுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் இவர் வீட்டை விட்டு வெளியேறி தவத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு துறவி இடத்துல சென்று கிறிஸ்துவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற நெறிமுறைகளை கற்றுக்கொள்கிறார். பிறகு அந்த துறவியிடமிருந்து தனித்து சென்று தனியாக ஒரு துறவு சபையை ஏற்படுத்தி அதுல கடின உழைப்பிற்கும் அன்றாட ஜப தப வாழ்விற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, இவருடைய இந்த ஒழுக்கமான தவம் நிறைந்த ஜபம் நிறைந்த அந்த வாழ்க்கையை பின்பற்ற பல இளைஞர்கள் முன் வந்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் எளிமையிலும் ஜபத்திலும் கழித்த இந்த புனித சபாஸ் ஒரு நாள் அவருடைய பெற்றோரை சந்திக்க நேரிடுகிறது. துறவு கோலத்தில் இருந்த தங்களுடைய மகனை பார்த்த பெற்றோர்கள் இவரிடத்துல மறுபடியும் கெஞ்சுகிறார்கள், எப்படியாவது இந்த துறவு வாழ்வை விட்டுவிட்டு மறுபடியும் எங்களோடு சேர்ந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பெற்றோருடைய அந்த செல்வத்தில் வாழ்வதற்கான அழைப்பை நிராகரித்து விட்டு மறுபடியும் துறவு கோலத்திலேயே வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் வாழ்ந்து மரித்தார் பரிசுத்தமாக்கப்பட்ட புனித சபாஸ் என்று அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய பெயருக்கு முன்னால பரிசுத்தமாக்கப்பட்ட சாங்டிஃபைடு செயின்ட் சபாஸ் என்று இவர் அழைக்கப்படுகிறார். காரணம், தன்னுடைய எளிமையான ஒரு வாழ்வாலும் ஜப வாழ்வாலும் இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்று தான் இவர் வாழ்ந்த காலகட்டத்துல மக்கள் இவரை அழைத்தார்கள். அன்புமிக்கவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து பரிசுத்தமாக்கப்பட்ட த சாங்டிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்முடைய பெயருக்கு முன்னால சொல்லுவார்களா? திருமுழுக்களை இறைவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பெறுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறி இருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு பரிசுத்தமாக்கப்பட இறைவன் நம்மை தொட்டு ஆசிர்வதிக்க இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பயணத்துல 2 பார்வையற்றவர்களை சந்திக்கிறார். இயேசு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். ஆனால் 2 பார்வையற்றவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து கத்தி கொண்டு செல்லுகிறார்கள். தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கம் வையும் அப்படி என்று. சிறிது நேரம் கழித்து ஆண்டவர், நான் உங்களுக்கு இது செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படி என்று கேட்ட நேரத்துல, ஆம் ஆண்டவரே, நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை குணமாக்கிற்று அப்படி என்று அவர்களை குணப்படுத்தி இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவுறுத்தி அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த பார்வையை பெற்ற அவர்கள், உள்ளொளியை பெற்ற அவர்கள் வாயார இயேசுவை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றனர் என்று தான் இன்றைக்கு விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, தமிழக திரையுலகில் பிரபலமான பாடகர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றின செய்தி ஒன்று நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். பெங்களூருக்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கு ஒரு குருவானவர் பல பாடல்களை இயற்றி இருக்கிறார். அவர் இயற்றிய பாடல்களில் ஒன்று கல்வாரி சிகரமதில் என்கிற ஒரு பாடல். அந்த பாடலை பாடியவர் தான் இந்த பிரபலமான தமிழ் திரை இசை பாடகர். ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக தான் சார்ந்திருந்த கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்தவ பக்தி முயற்சிகளில் மன்றாடுகிறார். அவருடைய ஜெபம் நீண்ட நாட்களாக கேட்கப்படவில்லை. அதனுடைய ஒரு காரணமாக அவர் மாற்று மதத்திற்கு மாறி பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து கல்வாரி சிகரமதில் என்கிற அந்த பாடலை பாடுகிற அந்த வாய்ப்பு கிடைத்த நேரத்துல அவர் மனமுருகி அழுதார். பாடலுடைய வரிகள் அவரை தொட்டன அப்படின்னு தான் நான் சந்தித்த அந்த குருவானவர் சொன்னார். அன்புமிக்கவர்களே, எதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம், இறைவேண்டல் செய்கிறோம், அல்லது ஒரு வேண்டுதலுக்காக கடவுளிடத்துல மன்றாடுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் கேட்கவில்லை என்று நமக்கு தோணினால் நம்பிக்கை இழந்தவர்களாய் மன அழுத்தத்தோடு கத்தோலிக்க திரு அவையை விட்டுவிடுகிற அல்லது கத்தோலிக்க திருவையிலிருந்து வெளியேறுகிற வேற்று மத தெய்வங்களை நாடி செல்லுகிற ஒரு பழக்கத்தை ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால், நான் கேட்ட ஜெபத்துக்கு கடவுள் எனக்கு பதிலளிக்கவில்லை,
நான் கேட்டதை கடவுள் எனக்கு கொடுக்கல, நான் கேட்டதை கொடுக்காத கடவுள் எப்படி என்னுடைய கடவுளாக இருக்க முடியும் அப்படி என்று இறைவேண்டல் இல்லை, அல்லது இறைவன் நமக்கு பதிலளிக்க தாமதிக்கிற நேரத்துல நம்பிக்கை இழந்து விடுகிற ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம பார்க்கிற அந்த 2 பார்வையற்றவர்களும் இயேசு கவனிக்காதது போல சென்றாலும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு இயேசுவை பின்தொடர்ந்து தங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த திருவருகை காலத்துல காத்திருத்தல், இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுதல், நம்பிக்கையோடு காத்திருத்தல், எதிர்நோக்கோடு காத்திருத்தல் என்கிற அழகான புண்ணியங்களில் வளரத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பல நேரங்களில் இறைவன் நாம் வேண்டுவதை கொடுக்கவில்லை என்றால் ஒருவேளை அது நமக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தோடு நாம் வேண்டுவதையெல்லாம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்பது உண்மையான விசுவாசம் அல்ல. இறைவன் விரும்புவதை நம்மிடம் கொடுக்கிற நேரத்துல மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான விசுவாசம் என்பதை புரிந்து கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.